ஏன்னா முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டு ரெண்டாவது கிளைமாக்ஸ் இருக்குது. அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து படிச்சிடறேன். நான் எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல் ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க. ஏன்னா முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டு ரெண்டாவது கிளைமாக்ஸ் இருக்குது. அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து படிச்சிடறேன். நான் அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தவேகா அரசை வந்து விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல் ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க. நான் சுருக்கமா விளக்கம் கொடுக்குறேங்க. இல்லை கொஞ்சம் நான் அது விளக்கம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்பது சமூக நீதி, சமத்துவம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் வந்து ஆதரித்து இந்த அமைச்சரவையை பங்கெடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு களத்திலே, தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே செயல்பட்டவர்கள். இங்கே இருக்கின்றவர்களை விட எனக்கு கூடுதலான அக்கறை இருக்கின்றது, ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான அக்கறை இருக்குது. அதனால தான் இந்த சமூக நீதித்துறையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். இன்னமும் கூடுதலாக ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை வந்து தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கின்ற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னி அரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சம்தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். இனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும்.